பர்ஃபெக்ட் ஃபேமிலி எபிசோட் 11ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே கேங் சன்ஹாயை கூட்டிக்கிட்டு சான்ஹோ படிக்கிற ஸ்கூல் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு சான்ஹோ வெளியே வந்த உடனே அவன்கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது வரைக்கும் சன்ஹாய பாத்துக்க முடியுமான்னு கேட்க அவனும் ஒத்துக்கிறான். உடனே கேங் சான்ஹோவையும் சன்ஹாயையும் அந்த பெயிண்டிங் ஷாப் கூட்டிட்டு போறான். ஒரு ரூம்ல 2 பேரும் உட்கார வச்சு கேம் விளையாட சொல்லிட்டு ஜூஸ்ல தூக்க மாத்திரையை கலந்து 2 பேருக்கும் கொடுக்கறான். அதே சமயம் அம்மா சான்ஹோ ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் போன் பண்ணலன்னு அவனுக்கு கால் பண்ண அவனுக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது. உடனே அப்பாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல அப்பா அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கும் போது ஒரு முக்கியமான கேஸ் விசாரணைக்கு வருது. அதனால அப்பா அம்மா கிட்ட அவன் இப்போ வயசு பையன், அவனை நினைச்சு வருத்தப்படாத, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போயிருப்பான், எனக்கு முக்கியமான கேஸ் ஒண்ணு இருக்கு, அதனால வீட்டுக்கு இன்னைக்கு லேட்டா தான் வருவேன், பையன் உனக்கு போன் பண்ண உடனே எனக்கும் போன் பண்ண சொல்லு, நான் அவனுக்கு 2 டோஸ் விடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா அப்பா அந்த முக்கியமான கேஸ விசாரிக்கிறாரு. குற்றவாளி அப்பா முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல அதை கேட்ட அப்பா யாரடா இதுன்னு நிமிந்து பார்க்க அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது கேங்குக்கு ஒருத்தன் கடன் கொடுத்தான் இல்லையா அவன். அப்பாவும் அவனை பார்த்துட்டு நீங்க குற்றம் பண்ண இடத்திலே கைதி பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண குற்றத்தை படிக்க ஆரம்பிக்க அப்போ அவன் நான் இன்னொரு குற்றத்தை பத்தி சொன்னா பரவாயில்லையான்னு கேக்குறான். அப்பாக்கு ஒன்னும் புரியல. அமைதியா இருக்க ஒருத்தன் உங்க பேரை வச்சு பிராசிக்யூட்டர்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றாரு. அவன் சொன்னதை கேட்ட உடனே அப்பாக்கு அது யாருன்னு புரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் கேங்க காமிக்க கேங் ரொம்ப கூலா உட்கார்ந்துருக்கான். பக்கத்துல ஜூஸ் குடிச்சிட்டு பசங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உடனே கேங் சான்ஹோ மொபைல் எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கடைய பூட்டுறான். கரெக்டா அப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுது. போலீஸ் கூட அப்பாவும் வராரு. அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெயிண்ட் ஷாப்பையும் போய் செக் பண்றாங்க. பசங்க அவங்க கண்ணுல மாட்டல. ஏன்னா கேங் என்ன பண்ணிருக்கானா பசங்களை ஒரு ரூம்ல வச்சு பசங்க இருக்க ரூம் கதவை 2 கபோர்டு வச்சு மறைச்சிட்டு இருக்கான். வெளிய இருந்து பாக்குறதுக்கு அங்க ஒரு ரூம் இருக்கிறதே தெரியல. அதனாலதான் இவங்க கண்ணுல பசங்க மாட்டல. செக் பண்ணி முடிச்சிட்டு அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்துதான் போலீஸ்காரங்க அவனை விசாரிச்சுட்டு இருக்க அங்க போன அப்பா ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணு கேட்க அதுக்கு கேங் உதவி பண்ணு, நான் உயிரோட இருந்தாதான் சான்ஹோ உயிரோட இருப்பான்னு சொல்ல அதை கேட்டு அப்பா அதிர்ச்சியாக அவரை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அதே சமயம் சான்ஹோவை காமிக்க அவனுக்கு தூக்கம் கலைஞ்சிருது. ரூமை இருட்டாக்கத பார்த்துட்டு நான் எப்படி தூங்குனேன், இன்னும் வேலை முடிஞ்சு கேங் வரலையா, ஏன் ரூம் இருட்டா இருக்கு, சுச்சி எங்க இருக்குன்னு பல கேள்வி வருது. இன்னொரு பக்கம் கடுப்பான அப்பா கேங் காலரை பிடிக்க அப்ப கேங் நான் இறந்து போயிட்டேன்னா உன் பையனை எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்க ஒழுங்கா எங்க இருக்கான் சொல்லுடான்னு அப்பா கேட்க அதுக்கு அவன் நல்லா யோசி, முதல்ல என்ன காப்பாத்து, அப்பதான் உன் பையனை காப்பாத்த முடியும், உன்னால முடியும்னு சொல்றான். போலீஸ்காரங்க எல்லாம் தடுக்க வேற வழி இல்லாம அப்பா கேங்க விட்டுறாரு. கொஞ்சம் நிதானத்துக்கு வந்த அப்பா மறுபடியும் கேங்க கேக்குறாரு. ஆனா அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். விழுந்து விழுந்து சிரிக்கிறான். மறுபடியும் சான்ஹோவை காமிக்க அவன் சன்ஹாயை எழுப்புறான். அவ எழுந்திருக்கல. இருட்டிலே தட்டு தடுமாறி லைட்டோட சுவிட்ச கண்டுபிடிச்சிடறான். லைட் ஆன் பண்ண அடுத்த செகண்டே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ பரவ ஆரம்பிக்குது. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க டிடெக்டிவ்ஸ் கேங்க விசாரிச்சு அப்பா கிட்ட நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம், அவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான், சாங்கோடைய செல்போனை ட்ராக் பண்ணோம், சாங்கோட போன் கேங் கிட்ட தான் இருக்குது, லாஸ்ட் லொகேஷன் அவனுடைய பெயிண்டிங் ஆபீஸ தான் காமிக்குது, நாம வேணா மறுபடியும் அங்க தேடி பார்க்கலாமான்னு கேட்க இன்னொரு டிடெக்டிவ் நாங்க ஏற்கனவே தேடி பார்த்துட்டோம், அங்க யாருமே இல்லன்னு சொல்ல அப்பா உடனே அன்னைக்கு கேங் ஆபீஸ்க்கு போனார் இல்லையா அதை நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் இப்போ கேங் ஆபீஸ்ல தேடி பார்த்தாங்க இல்லையா அதையும் நினைச்சு பாக்குறாரு. அன்னைக்கு ரூம் இருந்த இடத்துலதான் இன்னைக்கு கபோர்டு இருந்துச்சுன்னு ஞாபகத்துக்கு வருது. உடனே அப்பா அங்க ஒரு ரூம் இருக்கு, நாம உடனே அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் அம்மா ஸ்டேஷன் வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அம்மா ஏன் போன் எடுக்கலன்னு கேட்க அதுக்கு அப்பா சாங்கோவை எங்க அடைச்சி வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல அதை கேட்டு அம்மா அதிர்ச்சியாக அப்பா அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அதே சமயம் சாங்கோவை காமிக்க அவன் கதவை திறக்கலாம் ட்ரை பண்றான், திறக்க முடியல. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல தீ பரவ ஆரம்பிக்குது. சன்ஹாயும் தூக்கம் கலைஞ்சு எழுந்திருச்சிடறா. அப்பாவை தேட உடனே சான்ஹோ சன்ஹா கிட்ட போயிட்டு பயப்படாத, அப்பா சீக்கிரம் வந்துருவார்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க வெளியே இருக்க தீ வேகமா பரவ ஆரம்பிக்குது. அதனால இவங்க ரூமுக்குள்ள போக வர 2 பேரும் இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. வெளியே தீ பிடிச்சுக்கிச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட சான்ஹோ சன்ஹாய ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு கதவை திறந்து வெளியே இருக்க கபோர்ட உதைச்சு கீழே தள்ளுறான். அதுக்குள்ள தீ அந்த இடம் முழுக்க பரவிடுது. அதுக்குள்ள போலீஸ்க்கு அந்த ஏரியால தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு தகவல் வருது. அதை கேட்ட டிடெக்டிவ் அப்பா கிட்ட நாம போற இடத்துலதான் தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சான்ஹோவை காமிக்க மெயின் டோர் வழியா போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இருந்த ரூம் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்த ஜன்னல் கண்ணாடிய உடைச்சு சன்ஹாய மட்டும் வெளியே அனுப்பிடுறான். அந்த ஜன்னல் வழியா சான்ஹோவால போக முடியாது, ஏன்னா அது ரொம்ப
சின்ன ஜன்னல். அடுத்ததா வேற வழியில போகலான்னு முயற்சி பண்றப்போ தீ திணறல பட்டு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதுல சான்ஹோ மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அம்மா அப்பா அந்த இடத்துக்கே வராங்க. அந்த விபத்துல சன்ஹாய்க்கு எந்த சேதாரமும் இல்லாம காப்பாத்திடுறாங்க. ஆனா சான்ஹோவை காப்பாத்த முடியல. இந்த விபத்தால அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா கேங் இதுக்கெல்லாம் காரணம் விக்டிமோட பேரண்ட்ஸ்னு பழிய மொத்தமா அம்மா அப்பா மேல போட்டிருக்கான். அதுக்கு காரணம் சான்ஹோ பேர்ல பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னு. அடுத்ததான் அம்மாவும் அப்பாவும் சன்ஹாயை தத்தெடுக்கிறதுக்காக அனாத ஆசிரமத்துக்கு போறாங்க. சன்ஹாய் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டதுனாலையும் அவளுடைய பாட்டி இறந்து போயிட்டதுனாலையும் அவ இப்போ அனாத ஆசிரமத்துல இருக்கிறா. அவளை பார்த்த உடனே அவங்களுக்கு சான்ஹோ ஞாபகத்துக்கு வர அழறாங்க. அம்மா அழறத பார்த்துட்டு அப்பா கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா அம்மா டெய்லி வந்து சன்ஹாய பாக்குறாங்க. இதெல்லாம் கவனிச்ச சூயான் அம்மா கிட்ட, நீங்க டெய்லி வரீங்கல்ல, உங்க குழந்தை இங்க இருக்குதா? வருத்தப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சில பேரண்ட்ஸ் இப்படிதான் யாருக்கும் தெரியாம இங்க வந்து சீக்கிரட்டா அவங்க குழந்தைய பாத்துட்டு போவாங்க. அம்மா அப்பா இருந்தும் சில குழந்தைங்க இங்கதான் இருக்கிறாங்க. அவங்கள பாத்துட்டாக்க அந்த வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால யாராவது அம்மா அப்பா வந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு அம்மா, அந்த பொண்ணு மட்டும் ஏன் எப்பவும் தனியா இருக்கான்னு கேட்க, சூயானும் அவளை பார்த்துட்டு, ஓ சன்ஹாய பத்தி சொல்றீங்களா? அவ எப்பவும் தனியா தான் இருப்பா. நானே போய் அவகிட்ட பேசினா கூட பேச மாட்டா. அதுக்கு அம்மா, நீ அவ கூட ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேட்க, நான் இதுக்காக ஃப்ரெண்டா இருக்கணும்னு இவ கேட்க, சும்மாதான், ஏன்னா அவ ரொம்ப சோகமா இருக்கால. அதுக்கப்புறம் தான் சூயான் இவ கூட பழகி ஃப்ரெண்டா இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவும் அப்பாவும் அவளை தத்தெடுக்கிறாங்க. அப்ப அம்மா, அவளுக்கு நம்மள அடையாளம் தெரியுமான்னு கேட்க, அதுக்கு அப்பா, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு குழந்தைங்களுக்கு அடையாளம் தெரியாது. அந்த ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட ஷாக்ல எல்லாத்தையும் மறந்து போயிருப்பா. ஆனா நாம எடுத்திருக்க இந்த முடிவு இந்த உலகத்துல இருக்க யாருக்கும் புரியாது. அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள மன்னிக்கவே மாட்டாங்க. நான் ஏன் இத பண்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும், மன்னிச்சிருங்க. அந்த சம்பவத்தை மறக்கணுன்றதுக்காக உங்க வேலை, உங்க பேரு எல்லாத்தையும் மாத்த வேண்டியதாயிடுச்சு. உனக்கும் இது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். விரோதியோட குழந்தைய வளர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அம்மா, அவ எதிரியோட குழந்தை கிடையாது. நம்ம சான்ஹோ காப்பாத்தின உயிர். ஆரம்பத்துல இருந்து நம்ம பர்ஃபெக்ட் ஃபேமிலி கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவளை பாக்குறப்போ எனக்கு சான்ஹோ தான் ஞாபகத்துக்கு வரான். அப்புறம் என்ன, அவளை தத்தெடுத்துக்கிறாங்க. அப்ப அம்மா, என்னைக்கும் நான் உன்னை வருத்தப்பட விட மாட்டேன்னு சொல்றாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய இப்போ பிரசன்ட்ல அப்பாவும் கேங்கும் தண்ணில விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்குவாட் அந்த இடத்துக்கு வருது. அவங்க கூடவே அம்மாவும் வராங்க. அம்மாவை பார்த்த உடனே சன்ஹாய் அம்மாவை கட்டி பிடிச்சாழ. அப்போ வாக்கி டாக்கில பலத்த காயம்பட்டு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கதா தகவல் வருது. உடனே சன்ஹாய் அது சூயான்னு புரிஞ்சுக்கிறா. அம்மா அது சூயான்னு சொல்ல அம்மா சன்ஹாய போக வேண்டான்னு தடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அப்பாவை காமிக்க அப்பாக்கு எதுவும் ஆகல. அப்பா நீந்தி மேல வந்துடுறாரு. பட் கேங்க காணும். கொஞ்ச நாள் கழிச்சு சன்ஹாயும் ஜியும் மீட் பண்றாங்க. 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா விசாரிக்கிறாங்க. அப்ப ஜியு, உன் அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்க, அதுக்கு சன்ஹாய் அந்த இன்சிடென்ட பத்தி டெய்லி அம்மா அப்பாவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்பா கூட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப உதவி பண்றாங்க. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்றா. அடுத்ததான் 2 பேரும் ஷாப்பிங் போறாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அப்ப ஜியு, நல்லா தூங்குறியான்னு கேட்க, நாள் முழுக்க வருத்தப்பட்டு இருக்கன்னு சொல்ல, தூக்கம் ரொம்ப முக்கியம், நீ எப்படி நல்லா தூங்குறியான்னு சன்ஹாய் கேட்க, அதுக்கு அவன், நல்லா தூங்குறேன், கனவு கூட காண்றேன். எதை பத்தி கனவு கண்ட? உன்கிட்ட சொல்ல மாட்டேன், சீக்கிரட்னு சொல்ல, ஏன்னு இவ கேட்க, அப்படிதான் ஒரு நாள் சொல்றேன். ஒரு நாள்னா நமக்கு வயசானதுக்கு அப்புறமா. அதுக்கு இவன், நான் வளர்றதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்ல, என்ன பண்ணணும்னு கேட்க, அதுக்கு அவன் நிறைய இடங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்கெங்க போகணும்னு லிஸ்ட் சொல்றான். அதை கேட்ட சன்ஹாய், என்ன இதெல்லாம்னு கேட்க, அதுக்கு அவன், இதெல்லாம் ஃபேமஸ் ஆர்கிடெக்ட், என்னோட கனவே நான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்ன்றதுதான். அப்படியா, முறையா நீ இத சொல்ற, இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல. அதுக்கு சன்ஹாய், அப்படியா, ஆர்கிடெக்ட் அதுவும் நல்லாதான் இருக்கும்னு சொல்ல, அதுக்கு ஜியு, ஆனா என்னால ஆர்கிடெக்டா ஆக முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல, உன்னால முடிஞ்ச பெஸ்ட பண்ணு, கண்டிப்பா ஃபியூச்சர்ல உன் வீட்டை நான் தான் டிசைன் பண்ணுவேன். அந்த வீட்டுல நாம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றான். இன்டைரக்டா ப்ரொபோஸ் பண்றான். சன்ஹாய்க்கும் அது புரியுது. அப்ப சன்ஹாய், ஜியு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, சன்ஹாய் என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி பேசுறேன்னு கேட்க, அதுக்கு அவ, உண்மைதான் சொல்றேன், நீ பண்ண உதவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்ல, என்னாச்சு சன்ஹாய், ஏன் இந்த மாதிரி பேசுற, இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே முடியாத மாதிரி பேசிட்டு இருக்க? சன்ஹாய், நானும் ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள சன்ஹாய், எங்க அம்மா அப்பா காத்துட்டு இருப்பாங்க, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்ததா வீட்டை காமிக்கிறாங்க. வீடு சுத்தமா எரிஞ்சு நாசமாயிட்டு இருக்கு. வீட்டுக்கு போன சன்ஹாய் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை கிளீன் பண்றா. அம்மா அப்பாக்காக சமைச்சு வைக்கிறா. இன்னைக்கு சான்ஹோடைய பர்த்டே, அதுக்காக கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அதை பார்த்த அம்மா, என்னம்மா இதெல்லாம் கேட்க, அதுக்கு சன்ஹாய், இன்னைக்கு அண்ணனுக்கு பர்த்டே, அவர் பர்த்டேக்காக தான் விருந்து சமைச்சேன், என்ன காப்பாத்த போய் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குறன்னு அம்மா கேட்க, அந்த ஆளு, இல்ல என்ன பெத்த அப்பா தான் இந்த இன்ஃபர்மேஷன்
விஷயங்கள்லாம் சொன்னாரு. என்ன தத்தெடுத்து வருத்தப்படாம கஷ்டப்படாம வளர்த்திருக்கீங்க. உங்க முகத்துல சிரிப்பு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏன் சோகமா இருக்கீங்கன்னு இப்ப புரியுது. நீ என்ன கேள்விப்பட்டன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள சன்ஹாய் சில விஷயங்கள் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்பா உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த பத்தி சொல்லல. முடிஞ்சிருந்தா கடைசி வரைக்கும் நாங்க சொல்லாமலே இருந்திருப்போம். அப்ப அம்மா சன்ஹாய் கைய பிடிச்சிட்டு சான்ஹோ தான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்திருக்கான்னு சொல்ல, அப்பா நம்ம பொண்ணு நமக்காக சமைச்சிருக்கா, ஆறதுக்குள்ள சாப்பிடலாம்னு சொல்றாரு. அடுத்ததா அம்மாவையும் அப்பாவையும் டேபிள்ல உட்கார வச்சுட்டு 3 பேருக்கும் சூப் எடுத்துட்டு வரா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சூப் கப்ப வைக்கிறப்போ கை நடுங்குது. ஏன்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் அதை கவனிச்சிடுறாங்க. இருந்தாலும் சாப்பிடுறாங்க. அதே சமயம் ஜியுவை காமிக்க கடைசியா சன்ஹாய் பேசிட்டு போனா இல்லையா, அதே நினைச்சு பாக்குறான். ஏதோ ஒண்ணு உறுத்தலா இருக்கு. உடனே ஜியு டிடெக்டிவ்க்கு போன் பண்ணி சன்ஹாய் இன்னைக்கு வித்தியாசமா பேசினா, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்றாரு. மறுபடியும் எங்க வீட்டை காமிக்க சாப்பிட்ட அம்மாவும் அப்பாவும் மயங்கிடுறாங்க. அங்க கேங் வரான். சூப்பர் நல்லா பண்ணியா, அதுல நான் கொடுத்த மருந்த கலந்தியா, எஃபெக்டிவா இருந்துச்சான்னு கேக்குறான். அவனும் ஆமான்னு தலையாட்டுறா. அதுக்கு கேங் நீதான் என் பொண்ணுன்னு பாராட்டுறான். அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. சன்ஹாய் ஏன் இப்படி பண்ணான்னு கடைசி எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.